தர்மம்ங்கிறதுங்க, ஏதோ ஒரு நம்ம பாவத்த கழிக்கிறதுக்கான ஒரு முறையா பார்க்காதீங்க. தர்மம்ங்கிறது நம்ம வாழ்வியல் முறையாவே இருக்கணும். நீங்க எந்த மனிதருக்கு செஞ்சாலும் சரி, எந்த பறவைகள், உயிரினங்கள், மாடு எதுக்கு நீங்க தர்மம் செஞ்சாலும், நீங்க மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஆத்மார்த்தமா, அன்பா செய்யுங்க. அது நீங்க அந்த உணவோ, பொருளோ ஏதோ குடுக்குறப்ப, அத அவங்க அந்த உயிரினம் சாப்பிடுறப்ப, அத பார்த்து மகிழ்ச்சியா, சந்தோஷம் அடையணும். அத நம்ம தடவி குடுக்கணும். அது மாரி ஒரு 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 உள்ளார்ந்த ஒரு டச் இருக்கணும். அது இல்லாம வெறும் பாவத்த கழிக்கிறதுக்காக மட்டுமே நம்ம தர்மம் செய்றோம் அப்டின்னா, அது பெரிய பலன நமக்கும் குடுக்காது. இன்ஃபாக்ட் அது நம்ம கர்மாவ வந்து அதிகமாக்கிடும். இப்ப இந்த அமாவாசை, பௌர்ணமிலாம் நம்ம பார்க்குறப்ப எல்லாரும் போய் அகத்திக்கீரை குடுக்குறாங்க. சில இடங்கள்ல எதுவும் இல்லாத இடத்துல ஓகே. ஆனா எல்லாரும் குடுக்குறப்ப பாதி கீரை அது சாப்பிடாம அப்படியே போட்டுருது. அதுதான் உணர்வு இல்லாம குடுக்குறது. நம்ம அந்த நேரத்துல ஆப்பிள குடுக்கலாம், வாழைப்பழம் குடுக்கலாம். அதனால இதுவே உள்ளார்ந்து ஒரு அன்போட செய்யணும். அதுதான் தர்மம்.